ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். இன்றைக்கி நாம் வந்து வியானாலேருந்து பேட் கோஷன் போகிறோங்க. பேட் கோஷன் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா, ஹால்ஸ்டாட்னு சொல்லிட்டு ஒரு மிக அற்புதமான யுனெஸ்கோ சைட். அதாவது வேர்ல்டில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜு. அது வந்து சிட்டின்னு கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஆனால் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே கம்மியான மக்கள் தான் வாழ்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இப்போது அதை நோக்கி தான் நம்ம பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போ வியானாலேருந்து நம்ம பாருங்கள் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த அரண்மனைகளெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் காமிச்சிக்கிட்டு அப்படி அந்த ஒரு சந்தோஷம் ததும்ப ஏன்னா வந்து வியானா வந்து ஒரு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப் இது. ட்ரிப் மீன்ஸ் எதிர்பார்க்காத சிட்டி, எனக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்த சிட்டி. ரொம்ப அழகான சிட்டி, சூப்பரான சிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே வந்து ஆஸ்திரியாவில் தான் வந்து நம்ம ஆள் இருக்கார் ஹிட்லர், அவர் வந்து இங்கே தான் பிறந்தாராம் ஆஸ்திரியாவில். அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நிறைய மியூசிக் ஜாம்பவான்கள் பிறந்த கண்ட்ரி வந்து ஆஸ்திரியா. அவங்க வந்து அப்போவே இப்போ ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது வந்து இசை அந்த மாதிரி வந்து பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அந்த பாடல்களை வந்து பரப்பியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இசைக்கு உண்டான ஒரு நாடாகவும் வந்து ஆஸ்திரியா இருக்குது. அது என்ன சொல்கிறதுனா, அந்த கலை பண்பாடு எல்லாமே வந்து ஆஸ்திரியாவோட ஒரு கோர்னு சொல்லலாம். அவங்களோட வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து அது வந்து ஆஸ்திரியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஆஸ்திரியா பொறுத்த மட்டுக்கும் மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிகளாக இருக்கட்டும், காரு, அந்த மாதிரி பஸ்ஸு, டெக்னாலஜிஸ் பேஸ்டு கம்பெனிகள், இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக பிஸ்னஸ்னால். அதை தாண்டி விவசாயம் வந்து இங்கே மிக முக்கியமாக செய்கிறாங்க. விவசாயம் வந்து நிறையா செய்கிறாங்க. இங்கே விளையிற விவசாய பொருட்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தைகளாக வந்து யூரோப் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ செங்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 26 கண்ட்ரிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், நெதர்லாந்தாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. எல்லா கண்ட்ரிக்கும் இங்கே வந்து விளையிற பொருட்களை வந்து அவங்க சந்தைகளாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஊர் வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது, செழிப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு அழகான வீடியோ நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து ஆஸ்திரியா இல்லாமல், ஆஸ்திரியாவிலேருந்து ஒரு கிளிப்பு கூட இல்லாமல் அந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன்னா சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரியாவா அப்படி டஃப் கொடுக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். மிக அதிக பாரம்பரியம் மிக்க ஒரு சிட்டி. அப்படி பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பெருசாக, மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகான பழகிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டியை விட்டு நாம் இப்போ வந்து நேராக வந்து அந்த ஹால்ஸ்டாட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ரிப்பு எப்படின்னா, இங்கே வந்து இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்த உங்களோட டைம் வந்து ரொம்ப 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 வேல்யூவான டைம். அந்த டயத்தை நீங்கள் கொடுத்து இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் அனுப்புங்க. அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவில் அதை சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை, எப்போது தோணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அது உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லணும் கேட்கணும்னு இல்லை. அதனால் வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய வீடியோஸ் வருது. இன்னும் சூப்பராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து அந்த ட்ராவல் மட்டும்தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வியானாலேருந்து அப்படி வந்து ஹால்ஸ்டாட்க்கு முன்னாடி பேட் கோஷன், அங்கே தான் நான் ரூம் போட்டிருக்கேன். அங்கே வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ராவலில் இங்கே வந்து ஆஸ்திரியா எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 hours to 4.5 hours வந்து நமக்கு ட்ராவல் டைம். இடையில் வந்து நம்ம 2 ட்ரெயின் வந்து நம்ம மாறி போகணும். அப்படியே மாறி போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி க்ரீனிஷ்னால் அப்படி அள்ளும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 4 hours ஆமாம் ட்ராவலுங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதை நோக்கி தான் நம்ம இதுதான் வந்து
நம்ம மெயின் அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இங்கே வியன்னாவோட சென்ட்ரல் ஸ்டேஷன் இது தான். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா பாருங்கள், ஏரியா வந்து இதுதான் பஸ் ஸ்டாப்னு வச்சிங்களேன். இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பஸ் ஸ்டாப். இங்கே தான் வந்துட்டு நம்ம அப்படி பேக் சைடு அங்கே தான் போகணும். உள்ள போயிட்டு நம்ம அப்படி ட்ரெயின் பார்க்கலாம். ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படி ஏறி போகலாம். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஷன் வரும். அதுக்கு அடுத்து வர ட்ரெயினில் போனோன்னா தான் நம்ம நேராக வந்து அந்த பேட் கோஷன் நம்ம போக முடியும். அப்படின்னு அந்த ஏரியாவை காமிக்கிறேன் பாருங்கள். மணி வந்து 9:35 ஆகுது. நமக்கு இங்கேருந்து கரெக்டாக வந்து 10 மணிக்கு ட்ரெயினை, கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 2 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துருவோம். இப்போ வந்து ஹால்ஸ்டாட் போகணுன்னா என்னென்னா, அது வந்து மிக முக்கிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால, அந்த ஊர் சின்ன ஊருங்கிறதுனால ரூமு வந்து உங்களுக்கு வந்து அங்கே தான் போகணுன்னு இல்லை. அங்கே போட்டிங்கன்னா கூட மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அப்போ செக் பண்ணும்போது அங்கே ரூம் இல்லை. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல், அதான் பேட் கோஷன் சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்களும் பார்க்க போகிறீங்க. அப்படி ஒரு சின்ன அழகிய கிராமம். நான் சொல்கிற மாதிரி சினிமாவில் செட்டு போட்டு வச்சுருக்கிற மாதிரி அவ்வளோ அழகான வீடு, அவ்வளோ அழகான சாலை, பூக்கள், ரிவரு, அதான் நதிகள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு ஊரில் நான் தங்கினது வந்து காட் கிரேஸ் கொடுத்து வச்சுருக்கணும். அதை நான் அனுபவித்தேன். அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. அடுத்து அங்கே வந்து நான் தங்கியிருந்தது வந்து ஒரு ஹாஸ்டல் தான். அவங்க வந்து ஒரு வீடு, அவர் அழகாக வந்து அந்த ஓனர் வந்து அந்த வீடை வந்து ஹாஸ்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 ரூமு 4 ரூம் இருந்துச்சு. ஒரு ரூமுக்கு வந்து 4 பெட்டு, ஃபங்கர் பெட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் தங்கியிருக்கும்போது 2 பேர் தான் தங்கியிருந்தோன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் என்ன வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் அந்த ஹால்ஸ்டாட் வர்றதுக்கு. பஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்கு வந்து அப் அண்ட் டவுன் எடுத்திங்கன்னா ஒரு 5 யூரோ வருங்க. நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது வந்து டே ட்ரிப் எடுத்துருங்க, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து போயிட்டு அப்படியே ஹால்ஸ்டாட் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உப்பு எல்லாம் எடுத்த ஒரு சுரங்கம் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு நீங்கள் 1 டே ஆகும். ஏன்னா உள்ளே அந்த ஹில்ஸ் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கணுன்னா பார்க்கலாம், ட்ரெக்கிங் பண்ணால் போகலாம். அவ்வளோ அழகழகான இடங்கள் இருக்குது. அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக 1 டே பத்தாது. அந்த 1 டே எடுத்துக்குங்க. இன்னொரு ஒரு நாள் வந்து அங்கேருந்து 5 ஃபிங்கர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஹால்ஸ்டாட்லேருந்து மேலே போகுது. இங்கேருந்து அந்த பஸ்ஸு கூட உங்களுக்கு போகும். அதுக்கு நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் எல்லாமே எடுக்கணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 யூரோ கிட்ட வரும். அதுவும் நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அங்கேருந்து அதுவும் நீங்கள் அந்த 5 ஃபிங்கர்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு ஹில்ஸில் உச்சியில் வந்து 5 ஃபிங்கர் மாதிரி கண்ணாடியால் இது பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த இடமும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம அந்த ஹால்ஸ்டாட் ஏரி இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ரூஸ் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருக்கும். அதோட அழகும் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த மாதிரி வந்து நிறைய பெருமைகளை வச்சுருக்கக்கூடிய இடம் தான் வந்து ஹால்ஸ்டாட், ஆஸ்திரேலியாவோட ஹால்ஸ்டாட். நம்ம இப்போ அங்கே அதை நோக்கி அதை நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளோட இந்த ட்ரெயின் பயணத்தை நீங்களும் என்னோட அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி பாருங்கள். நம்ம நேராக வந்து ஹால்ஸ்டாட் அந்த பேட் கோஷன் இறங்கிட்டு நம்ம அப்படியே அங்கே போகலாம். பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் பாருங்கள், விவசாய இடங்கள். அந்த இடம்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் சோளம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே என்னென்னா வந்து இப்போது விவசாயங்கள் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் என்ன அங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னு, எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கிறதுனால வந்து கேரட்டு அந்த மாதிரி விஷயங்கள், பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் விளையுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோளம் மேக்ஸிமம் எல்லா இடமும் இருக்குது. அதாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து அங்கங்கே புளிய மரம் இருக்குது பார்த்தீங்களா? அதை மாதிரி இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆப்பிள் பார்க்கலாம். ஒன்று அங்கங்கே காய்ச்சி தொங்கும், நம்மளுக்கு பறிச்சிக்கலாம், இல்லை கடையில் போய் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா ஆமாங்க பறிச்சிட்டேன். நீங்கள் வேணால் கடையில் போய் வாங்கிக்கிங்க. சரி வாங்க அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து அதுமாதிரி பூக்கள் நிறையா வளர்க்குறாங்க. இதை பாருங்கள், விவசாய இடங்கள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஏரியாவாக இருக்கும். பல ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாக மிஷின் வச்சு தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து என்ன சொல்லுவோம், 1 மரக்காப்பாடு 2 மரக்காப்பாடுமோ இல்லை குர்ணி பாடுமோ. 1 மரக்காப்பாடுனா 8 சென்ட் நம்ம ஊரை பொறுத்த மட்டுக்கும். ஆனால் அதை வச்சுட்டே 2 மரக்காப்பாடு 3 மரக்காப்பாடுலே வந்து நம்ம ஆட்கள் வந்து பயிரிட்டுருப்பாங்க. 12 மரக்காப்பாடுன்னா 1 ஏக்கர் சொல்லுவோம்.
கிட்டத்தட்ட வந்து 96 சென்ட்டு. 100 சென்ட்டு ஒரு ஏக்கரு. ஆனால் நம்ம சொல்கிறது ஊரில் 96 சென்ட்டு ஒரு ஏக்கர் சொல்லுவோம். அந்த ஒரு ஏக்கர் வச்சுருந்தாலே ஊரில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாத விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்ட்டு இருக்கும். ஒரு 3-4 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்க, 8 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க கொஞ்சம் வசதியானவங்க. அதுக்கு மேலே வச்சுருக்கவங்க மிகப்பெரிய பண்ணையாருங்க சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கவங்கள ஜமீன்தார், அந்தளவு மிகப்பெரிய பண்ணையாருங்க, பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏக்கர் கணக்கில் தாங்க. மினிமம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 100 ஏக்கர் இந்த மாதிரி ஒரு லான்ஸ் ஸ்கேலில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க ஃபுல்லாகவே மிஷினரிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்களை விட. ஏன்னா அங்கே வந்து மக்களோட சேல்ரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. எல்லாம் ஈரோவில் கொடுக்கணும், அது கண்ணாபுனான்னு ரேட்டு. அதனால் மேக்ஸிமம் மிஷினை தான் நம்புகிறாங்க. மக்களே ட்ரெயினில் இறங்கியாச்சு. அடுத்த ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகணும். இங்கே கேட்கலாம், ஓகேவா? இங்கே ஒரு அந்த ட்ரெயின் இதில் உள்ள நிற்கிறாப்புல, கேட்டு பார்க்கலாம். கேட்டுட்டு நம்ம போகலாம். போயிட்டுருக்கோம் அடுத்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக. முன்னாடி மக்கள் போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படி தான் பிளாட்ஃபார்ம் இது தான் கேட்டேன் நான். ஓகே, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி பாருங்கள். ஏறி உட்காந்துச்சுங்க ட்ரெயினில். ட்ரெயின் வந்துருச்சு. ஆனால் டைமிங் தான் கரெக்டாக வந்துச்சு. ஏறி உட்காந்து இப்போ நம்ம அடுத்த இதை நோக்கி போயிட்டுருக்கோம். நேராக வந்து பேட் கோஷனில் தான் போய் இறங்க போகிறோம். அப்படி ஜாலியாக போகலாம். ஃபுல்லாக ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த க்ரீனிஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்டகாசமாக நம்மளோட ட்ராவலை அப்படி வந்து இனிமையாக ஆக்குவோம். வாங்க. இங்கே பாருங்கள், சின்ன கிராமம், அங்கங்கே சின்ன சின்னதாக வீடு. ட்ரெயினை பார்த்தீங்களா, யாருமே இல்லைங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு 5-6 பேர் அவ்வளோதான் இருந்தோம். இங்கே பாருங்கள், லேண்ட் இல்லை அப்படி எவ்வளோ பெரிய இடங்கள் பார்த்தீங்களா விவசாயம் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், லென்த்தாக இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன பண்ணுறது, நல்லா பசிக்குது. ப்ரெட்டு தான். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கிராமங்க. இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்களா, அந்த சிம்பிளாக அழகாக சின்னதாக இருக்கிறதெல்லாம் கிராமம். ஃபுல்லாக புல்வெளிகள், சின்ன சின்ன வீடுகள், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், என்ன ஒரு அழகு இல்லை பா, சான்ஸே இல்லை. வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே அந்த க்ரீனு அப்படி ஒரு ஸ்லைடிங்காக சுற்றி அந்த சின்ன சின்ன வீடுகள். வாவ், இதுதாங்க ஆஸ்திரியா. இதோட அழகு. இப்போல்லாம் நம்ம இங்கே இறங்கி அப்படி ஒரு ஹெலிகாப்டர்லாம் ஷார்ட்ஸ் எடுத்தோன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். வேறு லெவலுங்க. அந்த சைடில் இப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா ஒரு ஏரி, அதுதான் வந்து ஹால்ஸ்டாட் ஏரிங்க. இப்போ நம்ம போகிறோம்ல அந்த ஊருக்குமே இதோட பேரை வச்சு தான் அது ஊரே வந்திருக்குது. இந்த ஏரியோட லென்த்து, இதோட அழகெல்லாம் வர்ணிக்கிற வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த ஏரியாவை பற்றி, அந்த அழகை பற்றி பார்க்கலாம். சொன்னேன் இல்லையா, அந்த ஏரி ஸ்டார்ட் ஆகுது, அப்படி போயிட்டுருக்குங்க. அது வந்து அதோட லென்த்து வேறு லெவலு. ஃபுல்லாக அந்த ஏரியாவெல்லாம் அதுதான் செழிப்பாக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஏரி சுற்றி நிறைய வீடுகள், இந்த சைடில் மலை, அவ்வளோ அழகாக, அதாவது ரம்மியமாக இருக்குங்க. நீங்கள் அந்த ட்ராவலே உங்களை வந்து மறக்கவே முடியாத ஒரு ட்ராவலாக, இனிமையான ட்ராவலாக மாற்றிடும். அதுக்கு வந்து 100% உத்தரவாதம். பாருங்கள், அழகில்ல. வாங்க நீங்களும் பாருங்கள். இது பாருங்கள், நம்ம நண்பர் அவர் தமிழை, அவரை மீட் பண்ணோம். நான் அப்படி பேசிட்டு வந்ததை பார்த்து அவர் தமிழுக்கு தெரிஞ்சுட்டு அப்படி பேசிட்டு வந்தோம் நிறையா விஷயங்கள். நம்ம தமிழ் மக்கள் நிறைய இடத்துல இருக்காங்க, எங்கே போனாலும் நம்ம பார்க்கலாம். தமிழில் பேசும்போது தனி சந்தோஷம்ல, நம்ம ஊர் மக்களில். அதனால் அது ஒரு ஹாப்பி. இந்த ட்ராவலில் அதுவும் இணைஞ்சது வந்து டபுள் ஹாப்பின்னு வச்சுக்கோங்க. வாவ், சான்ஸே இல்லைங்க. ரயில்வே ஸ்டேஷன் கூட அழகாக இருக்குங்க. அந்த அப்படியே அந்த மலைகளுக்கு பக்கத்தில், கிராமத்துக்கு நடுவில், வேறு லெவலுங்க. வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த வியூ இங்கே தாங்க இருக்குது. நம்ம வியனா ஃபுல்லாக வந்து பில்டிங், லேண்ட்ஸ்கேப் வந்து சான்ஸ் இல்லை. வேறு லெவலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை காமிக்கிறேன், அப்படி பார்த்து
மக்களை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ்திரியா மலைத்தொடர்கள் எல்லாமே வந்து அப்படியே ஒரு இயற்கை இதோட சொர்க்கம் சொல்லாமல் கண்டிப்பாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இங்கே பார்க்க ஒவ்வொரு இடமும் வந்து கண்ணுக்கு விருந்தாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நம்மளோட ஸ்டேஷன் வந்துடுவோம். ஆனால் வந்து நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் பொறுமை இழந்துடக்கூடாது. அதனால் அடுத்த வீடியோவில் அப்படியே நம்ம அந்த பேட்கோஷனில் இறங்கி ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஹால்ஸ்டாட்டுக்கு வந்து நம்ம எப்படி போகணும், எப்படி போகிறோம், அது வந்து இன்னும் இந்த இதை விட ரொம்ப அழகான இடமா இருக்கும். வாய்ப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஜேர்னி வித் ஜே. ஓகே, டேக் கேர், பாய்.